ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருப்பாவை பாசுரம் 6. ஆண்டார் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 6. இப்பாடலை நாம் காண்போம். புள்ளும் சிலம்பின் கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேராரவம் கேட்டிலையோ, வெள்ளை விழிசங்கின் பேராரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளசகடம் கலக்களிய கலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறியென்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்திலோர் எம்பாவாய். அதாவது இந்த இன்றைய 6வது பாடல்ல கண்ணனுடைய அற்புதமான லீலைகளை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். புள்ளும் சிலம்பொன்னி பிள்ளையார் கோயில், அதாவது புல்லரையான் கோயில், புள்ளும் சிலம்பொலின் புல்லரையான் கோயில் அப்படின்னு இயற்கை தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கியாச்சு. பறவை இனங்கள் சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை ஒளி சங்குடைய ஒளியும் கேட்டுருச்சு. பிள்ளையாய் எழுந்திராய், கோயில்ல அங்கே ஒலிக்கின்ற சங்கோட நாதமும் கேட்டுருச்சு. கோயிலும் திறந்தாச்சு, எல்லாமும் ரெடியாச்சு, சங்கு நாதமும் ஒழிச்சிருச்சு. ஆனா நீ மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, இப்படி தூங்கலாமா? இது நியாயமா? எழுந்து வா அப்படின்னு கூப்பிடிக்கிட்டு தோழி கூப்பிட்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு எழுந்து வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல. அந்த கண்ணனை நாடி நாம் செல்ல வேண்டும். எதுக்கு கூப்பிடுற அப்படின்னா, நாம் அந்த கண்ணனை நாடி செல்ல வேண்டும். அந்த கண்ணன் என்ன செய்தார்? கண்ணன் லீலைகள் அனைத்தையும் கூறி பிறகு பூதகியின் பாலை பருகிவிட்டு அந்த பூதகியின் உயிரை எடுத்துக்கொண்டு அதற்கு பரிசாக அந்த பூதகிக்கு மோட்சம் நலன் அருளிய கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை நம்ம பார்க்க போறோம். இறைவன் அப்படிங்கிறவர் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி புரிகிறார் என்பதற்கு இந்த பாடல் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அசுரர்களுக்கு அருளிய கண்ணன் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அவர் எங்கே நிறைந்தவர்? முனிவர்களிலும் ஞானிகளினுடைய உள்ளத்திலும் நிறைந்தவர். இத்தனை சிறப்பிற்குரிய அந்த பரந்தாமனை தான் நான் பார்க்க கூப்பிட்டேன். நான் என்ன சாதாரண மனுஷனையா பார்க்க கூப்பிட்டேன்? பிள்ளையாய் எழுந்தருள்வாய், எழுந்து வந்து இத்தனை அற்புத லீலைகளை செய்த அந்த கண்ணனை, கார்மேக மன்னனை நாம் சரணாகதி அடைவதற்காக உன்னை அழைக்கின்றேன், எழுந்து வா என்று அந்த பெண்ணை கூப்பிடுவதாகவும் எழுப்புவதாகவும் இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. அடுத்த பாடல் திருவெம்பாவை பாடல் 6. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றனும் நானாவே போன திசை பகராய் இன்னம் புலர்தின்றோ வானே நிலனே பிறவே அறைவறியான், வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள், இந்த பாடலில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய தோழியை பார்த்து, மானே நென்னலை நாளை வந்து நானே உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாயே, அதை மறந்து நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே. ஒரு தோழியிடம் உரிமையா கேட்கறது போல, ஒரு தோழியிடம் அவரு பேசுவது போல இந்த பாடல் அமைந்தது. மானே நீ நென்னலை நாளை வந்து எழுப்புகிறேன் என்று சொன்ன, அப்புறம் சொன்ன மறந்து நீ பாட தூங்கிட்டு இருக்கிற. சரி சரி விடு விடு, அது போகட்டும். நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு, அதையாவது கடைபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நம்மை நோக்கி தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் தெய்வம் என்று மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க.
நம்மை நோக்கி வந்து தம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் தெய்வம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஞான அனுபவத்தை மாணிக்கவாசகருக்கு ரொம்ப அருளி செய்தவர் சிவபெருமான். அதாவது ஞான அனுபவம் அப்படிங்கிறது மாணிக்கவாசகருக்கு கொடுத்தவர் சிவபெருமான். அந்த ஞான அனுபவம் தாம் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் சொல்றார் பாருங்க. இந்த இறைவன் சாதாரண இறைவன் அல்ல பெண்ணே, தானே வந்து வலிய ஆட்கொள்ளும் மூர்த்தி. இந்த இறைவன் சாதாரண இறைவன் அல்ல பெண்ணே, தானே வந்து வலிய ஆட்கொள்ளும் மூர்த்தி. கண்டிப்பா நமக்கு வேண்டிய அருளை வணங்குவார் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். தோழிக்கு சொல்வது போல இந்த பாடல்ல நமக்கு சொல்கிறார். பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வரையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருப்பாவை பாசுரம் 6, ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 6. இப்பாடலை நாம் காண்போம். புள்ளும் சிலம்பின் கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேராரவம் கேட்டிலையோ, வெள்ளை விழிசங்கின் பேராரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளசகடம் கணக்களிய கலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறியென்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்திலோர் எம்பாவாய். அதாவது இந்த இன்றைய 6வது பாடல்ல கண்ணனுடைய அற்புதமான லீலைகளை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். புள்ளும் சிலம்பொன்னி பிள்ளையார் கோயில், அதாவது புல்லரையான் கோயில், புள்ளும் சிலம்பொலின் புல்லரையான் கோயில் அப்படின்னு இயற்கை தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கியாச்சு. பறவை இனங்கள் சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை ஒளி சங்குடைய ஒளியும் கேட்டுருச்சு. பிள்ளையாய் எழுந்திராய், கோயில்ல அங்கே ஒலிக்கின்ற சங்கோட நாதமும் கேட்டுருச்சு. கோயிலும் திறந்தாச்சு, எல்லாமும் ரெடியாச்சு, சங்குநாதமும் ஒழிச்சிருச்சு. ஆனா நீ மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, இப்படி தூங்கலாமா, இது நியாயமா, எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுக்கிட்டு தோழி கூப்பிட்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு எழுந்து வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல. அந்த கண்ணனை நாடி நாம் செல்ல வேண்டும். எதுக்கு கூப்பிடுற அப்படின்னா, நாம் அந்த கண்ணனை நாடி செல்ல வேண்டும். அந்த கண்ணன் என்ன செய்தார்? கண்ணன் லீலைகள் அனைத்தையும் கூறி பிறகு பூதகியின் பாலை பருகிவிட்டு அந்த பூதகியின் உயிரை எடுத்துக்கொண்டு அதற்கு பரிசாக அந்த பூதகிக்கு மோட்சம் நலன் அருளிய கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை நம்ம பார்க்க போறோம். இறைவன் அப்படிங்கிறவரு பகைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி புரிகிறார் என்பதற்கு இந்த பாடல் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அசுரர்களுக்கு அருளிய கண்ணன் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அவர் எங்கே நிறைந்தவர்? முனிவர்களிலும் ஞானிகளினுடைய உள்ளத்திலும் நிறைந்தவர். இத்தனை சிறப்பிற்குரிய அந்த பரந்தாமனை தான் நான் பார்க்க கூப்பிட்டேன். நான் என்ன சாதாரண மனுஷனையா பார்க்க கூப்பிட்டேன்? பிள்ளையாய் எழுந்தருள்வாய், எழுந்து வந்து இத்தனை அற்புத லீலைகளை செய்த அந்த கண்ணனை, கார்மேக மன்னனை நாம் சரணாகதி அடைவதற்காக உன்னை அழைக்கின்றேன், எழுந்து வா என்று அந்த பெண்ணை கூப்பிடுவதாகவும் எழுப்புவதாகவும் இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. அடுத்த பாடல் திருவெம்பாவை பாடல் 6. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றனும் நானாவே போன திசை பகராய் இன்னம் புலர்தின்றோ வானே நிலனே பிறவே அறைவறியான், வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும்
வான்வார் கடல்வாடி வந்தோர் புன்வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள், இந்த பாடலில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய தோழியை பார்த்து, மானே, நென்னலை நாளை வந்து நானே உங்களை எழுப்புவேன் என்று சொன்னினாயே, அதை மறந்து நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே. ஒரு தோழியிடம் உரிமையா கேட்கறது போல, ஒரு தோழியிடம் அவரு பேசுவது போல இந்த பாடல் அமைது. மானே, நீ நென்னலை நாளை வந்து எழுப்புகிறேன் என்று சொன்ன, அப்புறம் சொன்ன மறந்து நீ பாட தூங்கிட்டு இருக்கிற. சரி சரி, விடு விடு, அது போகட்டும். நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு, அதையாவது கடைபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நம்மை நோக்கி தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் தெய்வம் என்று மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்மை நோக்கி வந்து தம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் தெய்வம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஞான அனுபவத்தை மாணிக்கவாசருக்கு ரொம்ப அருளி செய்தவர் சிவபெருமான். அதாவது ஞான அனுபவம் அப்படிங்கிறது மாணிக்கவாசகருக்கு கொடுத்தவர் சிவபெருமான். அந்த ஞான அனுபவம், தாம் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் சொல்றார் பாருங்க. இந்த இறைவன் சாதாரண இறைவன் அல்ல பெண்ணே, தானே வந்து வலிய ஆட்கொள்ளும் மூர்த்தி. இந்த இறைவன் சாதாரண இறைவன் அல்ல பெண்ணே, தானே வந்து வலிய ஆட்கொள்ளும் மூர்த்தி. கண்டிப்பா நமக்கு வேண்டிய அருளை வணங்குவார் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். தோழிக்கு சொல்வது போல இந்த பாடல்ல நமக்கு சொல்கிறார். பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வரையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.